This video is sponsored by BuyMode eShopping app. BuyMode eShopping is one of the online shopping app new available on Play Store app and Apple Store app. அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோக பொருட்களையுமே நம்ம BuyMode eShopping மூலமாவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் BuyMode eShoppingல பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you friends. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. ஒரு சாமானியனுக்கு அதை அணுகிறதுல சில சிரமங்களும் இருக்கு. EduQuestல இதை சரி செய்யறதுக்கான ஒரு வழியை கொண்டு வந்துட்டோம். நம்மளோட அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போல இருக்கிற 3 மாஸ்டர் கிளாஸ் மூலியமா பிகினர், இன்டர்மீடியட் மற்றும் அட்வான்ஸ் லெவல்ல மார்க்கெட்டிங்கை பத்தி நீங்க கத்துக்கலாம். இந்த மாஸ்டர் கிளாஸ்ல போன்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில வேலை செய்யறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்க தெளிவா கத்துக்கலாம். மேலும் வாட்ஸ்அப் பிசினஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலியமா உங்க பிசினஸ் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு நீங்க தெளிவா பார்க்கலாம். பிகினர் கோர்ஸ்ல மெட்டா பிசினஸ் ஸ்வீட், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் லிங்க்டினோட அடிப்படைகளை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. இன்டர்மீடியட் கோர்ஸ்ல SEOனா என்ன, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மற்றும் கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட பேஜுக்கு எப்படி வியூஸ், டிராஃபிக் மற்றும் யூசர்ஸை கரெக்டா கொண்டு வரதுன்னு பார்ப்பீங்க. மேலும் நம்ம வெப்சைட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அது ஒரு நல்ல அப்பீலிங் வெப்சைட்டா மாத்துறதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. அட்வான்ஸ் கோர்ஸ்ல கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, அட்வான்ஸ் SEO அண்ட் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி வர டேட்டாவை வச்சு எப்படி மானிட்டைஸ் பண்றது, மார்க்கெட்டிங் டாஸ்க்ஸை எப்படி ஆட்டோமேட் பண்றது, மேலும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இது போன்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா சில நுணுக்கங்களோட பார்ப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ட் டு எண்ட் மாஸ்டர் கிளாஸ் தமிழ்ல முதல் முறையா அறிமுகப்படுத்தி இருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல. ஏன்னா இதுல சொல்லித்தர விஷயங்களை நீங்கள் தமிழ்ல கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50,000 செலவாகிடும். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா ஆகுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஜுகேட்ஸில் நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ண விருப்பப்படுறீங்களா? ஸோ தாராளமாக எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்களை காண்டாக்ட் பண்ணி கைட்னஸ் கொடுப்பாங்க. நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு ஆன்லைன் கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் எஜுகேஷன், ஆன்லைன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு உங்களோட லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். அன்னதானம் இருக்க, அது நம்ம அறிந்தோ அறியாமலோ செஞ்சோம்னா அது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை, மேன்மையை, ஆபத்து காலத்தில் உதவியை தரும். ஒரு வீடு வீடாக போய் சில பொருட்களை விற்பனை செய்கிற ஒரு சின்ன பையன், அவன் வீடு வீடாக போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு சாப்பாடே கிடைக்கல. அதனால அவன் என்ன பண்ணா, அப்படியே ஒவ்வொரு வீடாக போனா, ஒரு வீட்டில் ஒரு சும்மா இருந்தாங்க. அவங்களும் ஏழை, பார்த்தாலே தெரியுது. சோறு கேட்கலான்னு நினைச்சான், ஆனால் மானம் தடுத்தது. என்ன பண்றது, சரி வேண்டாம் அப்படின்ட்டு, அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அந்த அம்மையார்கிட்ட கேட்டான். அந்த அம்மையார் அந்த பையனை பார்த்தாங்க, அவன் கண்ணில் பசி தெரிஞ்சது. உடனே என்ன பண்ணாங்களாம், அவங்க வீட்லயும் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இருக்கண்ணா வரேன் அப்படின்ட்டு உள்ள போய் ஒரு டம்ளர் பால் இருந்துச்சு, அந்த தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பாலை கொண்டாந்து கொடுத்தாங்க. குடிடா கண்ணா அப்படி கொடுத்தாங்க. அந்த பையன் வாங்கி குடிச்சிட்டு அவனுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நம்ம பசியோடு இருக்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அம்மையார் அந்த பையனுக்கு பால் கொடுத்தாங்க, அவனுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அம்மா நன்றி அப்படின்னா. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சிவா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா, இது இறைவனுடைய கருணை, போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. உடனே அந்த பையன் போயிட்டான். காலம் உருண்டோடியது. கொஞ்ச நாள் கழித்து அந்த அந்த பையன் அப்படியே மெல்ல 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 படிச்சு மிகப்பெரிய டாக்டராக மாறினான். அந்த அம்மையார் அந்த பையனுக்கு சோறு போட்டாங்க இல்லையா,
அந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா காலத்தால் வயசாகி போய் ஒரு தீவிரமான ஒரு நோய், அந்த அம்மையார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பையன் டாக்டராக இருக்கிறான். இப்போ அவங்க அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியாச்சு. மருத்துவ சிகிச்சை பிரம்மாண்டமான முறையில் சிகிச்சை நடக்குது. பெரிய செலவு, 10 லட்சம் ரூபாய் அந்த அம்மையாருக்கு செலவாகி போச்சு. அந்த அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிற நாள் பில்லு வருது. அந்த அம்மாவுக்கு பதட்டமாக இருக்குது. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. விசாரித்த வரையில் பார்த்தா 5 லட்சம் 10 லட்சம்னு எல்லாம் சொல்கிறாங்க. நாம் எப்படி தரப்போகிறோம் தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே பயந்துக்கிட்டே இருக்குது அந்த அம்மா. பில்லு கொண்டாந்து கொடுத்தாங்க. அம்மா என்னங்கம்மா பில்லு அப்படின்னாங்க. அந்த பில்லை வாங்கி அந்த அம்மா பார்க்குது. ஒரு டம்ளர் பாலுக்கு இந்த மருத்துவ செலவு சமம் அப்படின்னு எழுதிருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது அப்படின்னு அது பார்த்துட்டு இருக்குது. அந்த பையன் டாக்டர் வரான். அம்மா வணக்கம், என்ன அடையாளம் தெரியலையா? இல்லையேப்பான், ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு வந்து தண்ணி கேட்டேன். நீங்கள் பால் கொடுத்தீங்க. அன்றைக்கு அந்த பால் தான் என் உயிரை காப்பாற்றியது. அதற்கு நன்றி கடனாக நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மருத்துவ செலவை நானே ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான். பாருங்களேன், அந்த தர்மம், அன்றைக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த அந்த அன்னதானம், ஒரு டம்ளர் பால் 10 லட்சம் ரூபாயாக பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அன்னதானத்தினுடைய பெருமையை நாம் என்னவென்று சொல்வது? ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.